ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சூப்பரான ஒரு காஞ்சி காட்டன் சாரீக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்துடலாமா? இது பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீ தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஸ்டிச் பண்ணதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. இப்போ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த அளவு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் தான். அதோட வீடியோவும் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணினது தான். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லை, எல்லாமே முடிஞ்சுது. இந்த காஞ்சி காட்டன் நம்மக்கிட்ட இல்லாமல் நீங்கள் வெளியில் எங்கேயாவது வாங்குறீங்கன்னாலும் கரெக்டாக வந்து 80 பாயிண்ட் மட்டும் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து உடம்பா இருக்குது எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் சாரீ வந்து பத்தாது. அப்படி வந்து உங்களுக்கு இதில் தான் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் தனியாக ஒரு பீஸ் கொடுத்து வேணால் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாரீ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம பேக் சைட் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2ஆக மடித்து போட்டு என்னோடய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து போட் நெக் பிரின்சஸ் கட் அப்படின்னாவே கொஞ்சம் ஹைட் வந்து நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டி இல்லாமல் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து ப்ளவுஸ் நல்லா மேலே ஏறிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஹைட் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் அவ்வளோதான் கொடுத்துருந்தேன். இப்போ என்னோடய பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு. நான் வந்து நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2.5 வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒவ்வொருத்தரோட ஷோல்ட்ரு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஆம்ஹோல் வந்து போட் நெக்குக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணுறதை விட கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து கரெக்டாக வரும். நெக் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இறக்கம் இருக்கோ அந்தளவுக்கு வந்து கொடுத்துக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னை பொறுத்து இறக்கம் அகலம் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நான் வந்து மேலே வந்து ஒரு ரவுண்ட் கொடுத்து அதில் க்ளோஸ் பண்ணி அதுக்கு கீழே தான் ஒரு ஓவல் ஷேப் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போது நான் பாருங்கள் ஆம்ஹோல் கிட்ட மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி ஆம்ஹோல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தள்ளி ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வந்து தள்ளி வந்து கீழே அந்த பாடி சுற்றளவு மார்க் பண்ணுவீங்களா அந்த இடத்துல வந்து ஆம்ஹோல் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்லிட் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் இருந்தால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லை அப்படின்னா கையிலேயே கூட அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்ஹோலும் பாடி சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு அர்க்கத்து வந்து பண்ணிக்கோங்க. நெக்குக்கிட்டேயும் நெக்கோட அகலத்துக்கிட்டேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் சைடு இருந்த பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் சைடு என்ன கொடுத்துருக்கேனோ 4 இன்ச் கொடுத்துருக்கேன். சேம் அதே அகலம் தான் நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுக்குறேன். இது எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங்லேயும் நான் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பேக் சைடு அகலம் கொடுக்கும்போது அதே அகலம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சா கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் அகலம் கொடுக்கலாம். ஆனால் நெக்கோட இறக்கம் மட்டும் ரொம்ப கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப இறக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லோவாயிரும் ப்ளவுஸு. அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட நெக்கெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக அதில் என்ன அளவு இருக்கோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுவே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது எல்லாமே டேப்பில் அளந்து அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அளந்து மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் டாட்டோட அளவும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த ஷேப் கொடுக்குறதுக்காக வரைஞ்சி அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்னோடய கட்டிங் டேபிள் பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே வந்து நம்மளோட ஷாப்போட ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வீடியோஸ்லலாம் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் இந்த டேபிளை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். இனி அடுத்த வீடியோ நான் இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்துட்டேன் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ எடுக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து இந்த டேபிள் பற்றி சொல்கிறேன்.
இந்த சாரீல வந்து பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து நெக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து நான் பார்டர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக நம்ம வந்து பார்டர் கொடுக்கறதுக்காக இந்த பேட்டர்ன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பார்டர் கொடுக்குறீங்க, போட் நெக் அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கீழே இறக்கிட வேண்டாம். ஒரு 4 இன்ச் ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே மட்டும் இந்த சேஃப் வந்து கொடுத்துக்கோங்க. அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி. அதுக்கு மேலே நீங்கள் 6, 7 கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து லோவாயிரும். அப்புறம் ப்ளவுஸ் வந்து போட முடியாமல் போயிடும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் எப்படி பார்டர் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பார்டரை எங்கெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் கரெக்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பத்தாது. இந்த மாதிரி நீங்கள் போட் நெக் வைக்கிறீங்க, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ப்ளவுஸ் பிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு கேன்வாஸ் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கேன்வாஸ் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து தேவைப்படும். அதனால் வந்து கேன்வாஸ் லைனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போட் நெக்கு ஏதாவது பேட்டர்ன் கொடுக்குறீங்கனாவே லைனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கொடுக்குறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் தான் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதனால் இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறீங்கன்னா இது கட் பண்ண தேவையில்லை. நான் வந்து அந்த இடத்துல வளைவாக கொடுத்துருக்கிறதுனால இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த நெக்கோட ஃப்ரண்ட்டு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நான் 2 சைடும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த பார்டர் வந்து பத்தலை. அதனால் வந்து பார்டரை இன்னொரு கொஞ்சம் பார்டர் வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்டர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி 2 பீஸை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த நெக்குக்கிட்ட வந்து 2 பீஸாக கட் பண்ணிட்டோம். எப்போவும் நார்மலாக நம்ம அப்படியே வந்து வச்சு தைப்போம். அதனால் நமக்கு வந்து பீஸ் வந்து குறையாது. இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணியிருக்கனால இப்போ இந்த 2 பீஸில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேப்பர் கட் போட்டு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா தனியாக வந்து பேப்பர் கட்டில் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஜாயின்ட்லாம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கூட நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுலேயே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பேங்கிறதுனால அப்படியே வந்து நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் பிடிக்க போகிறேன். எனக்கு பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து எதுவும் மாறாது. ஏன்னா நான் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 இன்ச் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச் குறைஞ்சா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 13, 14 ஹைட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கூட உங்களுக்கு 1/2 இன்ச் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லைனிங்கும் அந்த பார்டரும் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக ஆர்ம் ஹோல் சைட் பாருங்கள். நான் கொஞ்சம் அந்த மெயின் கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். கரெக்டாக லைனிங் அளவுக்கு ஒண்டை வந்து நான் கட் பண்ணலை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம்ல அதை வந்து அடித்து வந்து திருப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா கழுத்து பீஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் பீஸ் கொடுத்து கூட நம்ம தைச்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா பார்க்க ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே அடித்து திருப்பி இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். நெக்குக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி அடித்து திருப்பிடுங்க. மற்ற சைடு எல்லாமே லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பார்டரை வச்சு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த 2 பீஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே வச்சு ஒரு 2 தையல் வந்து நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு தையல் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து 2 தையல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நான் உள் சைடு வந்து ஓவர்லாக்கும் நான் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போது இந்த சைடும் அதே மாதிரியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ கிளாத் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்னா கரெக்டாக அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் அந்த பார்டர் மேலே வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைடில் இன்னொரு பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணும்போது இந்த பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது மெதுவாக வந்து ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே சமயம் இழுக்காமையும் ஸ்டிச் பண்ண முடியாது. லைட்டாக வந்து இழுத்து கொடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நான் அதுலேயே வந்து ஓவர்லாக் வந்து நான் போட்டுக்கிறேன். உள் பக்கம் வந்து பிசுறு தெரியாமல் இருக்க ஓவர்லாக் போட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு வந்து நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து நான் இப்போ இந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பாதி இதுக்கு வந்து பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளைனாக வந்து விட போகிறேன். அதுக்காக நான் வந்து இந்த 2 பார்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் வந்து நான் 2 கிளாத் வந்து ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சி காட்டன் சாரீல நல்ல லாங் பார்டராக இருக்கும். அதை வந்து நான் 2ஆ கட் பண்ணி ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து ஸ்லீவுக்கு ஒரு பார்டர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு பார்டரை வந்து நான் இந்த மாதிரி பேக் சைடு வந்து நெக்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பார்டரை நான் அப்படியே வந்து அந்த மெயின் கிளாத் மேலே அப்படியே தான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோலில் கரெக்டாக அது கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா அது ஃபுல்லாக ஃபினிஷிங் அந்தளவுக்கு கவர் ஆகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் வந்து அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதனால் எனக்கு கரெக்டாக அந்த பார்டர் வந்து என்னோடய பாடி அளவுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பார்டர் வந்து வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பார்டர் வச்சுக்கிறனால கொஞ்சம் கிளாத் வந்து அந்த இடத்துல திக்காக இருக்குங்கிறதுனால நான் அப்படியே வந்து அடித்து திருப்பி மேலே வந்து ஒரு படிமான தையல் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லைனிங் மெயின் கிளாத் 2யும் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுறேங்க. இது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நெக்குக்கு வந்து ஒரு கேன்வாஸ் கொடுத்து நம்ம வந்து திருப்ப போகிறோம். கீழே வந்து நான் அந்த பார்டருக்கு கீழே வந்து நான் ஒரு ரவுண்டு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ வந்து அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இறக்கத்தில் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு அகலம் கொடுப்பீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து கேன்வாஸ் இருக்கிற 1 இன்ச்சு ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸில் நான் வந்து அந்த என்ன ஷேப் வந்து கீழே டிசைன் கொடுக்குறோமோ அதோட அகலம் இறக்கம் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி அதுக்கு வந்து இந்த பிரிண்ட்ஸ்க்கு வச்சு ஒரு ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி கேன்வாஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. கேன்வாஸ் கொடுத்து தைக்கவும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இறக்கமாக வச்சு ரவுண்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அகலத்தை வந்து கம்மியாக கொடுங்க. ரொம்ப அகலம் அதிகமாக கொடுத்துட்டிங்கனாலும் பார்க்க வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக வச்சு கட் பண்ணுங்கள். இந்த பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம சென்டரில் வச்சு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு லைனிங் கொடுத்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். லைனிங் மேலே வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிசுறு தெரியாமல் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி அயர்ன் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் கேன்வாஸ் அப்படியே வச்சு ஒரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் சைடில் பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சிட்றேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பீஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண பீஸை இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸோட கரெக்டாக அந்த சென்ட்ரு வச்சுட்டு ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சு அப்படியே அடித்து திருப்பி உள்பக்கமாக திருப்பி விட்டுடலாம். கரெக்டாக வந்து நீங்கள் வேணும்னா சென்டரில் இந்த பீஸை வச்சு ஒரு பின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன பீஸ் தாங்கிறதுனால நம்ம கையிலேயே அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கேன்வாஸை தள்ளி ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டு நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணாதீங்க. ஒரு 1/4 இன்ச் கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா அங்கங்கே ஸ்மால் கட் போட்டு திருப்பினீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். உள் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். புதுசாக நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிரமம் பார்க்காம அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாமே ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் தைக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா அயர்ன் பண்ணி தைங்க. நார்மல் ப்ளவுஸ் கூட அயர்ன் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் லைனிங் ப்ளவுஸ் கண்டிப்பாக வந்து அயர்ன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். வச்சு திருப்பினதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு படிமான தையல் போடும்போது அதே மாதிரி ரொம்ப மெதுவாக வந்து அந்த ஓரத்துலேயே வந்து ஒரே மாதிரியே படிமான தையல் வந்து போடுங்க. கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி அப்படி போடாமல் ஒரே மாதிரியே படிமான தையல் வர மாதிரி போட்டிங்கனாலும் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் நான் வந்து இந்த பொட்லிக் பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவுக்காக ரெடி பண்ணேன். அதில் கொஞ்சம் அப்படியே மீதி இருந்ததை சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேங்கிறதுனால பேக் சைடு வந்து நான் ஒன் சைடு மட்டும் நான் அந்த பட்டன் வந்து லாஸ்ட்டாக தான் வைக்கலான்ட்டு வச்சேன். ஆனால் அதுவே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒரு ஆஃப் ஸ்லீவ் தான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த ஸ்லீவுக்கு கீழே அந்த பார்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பொட்லிக் பட்டன்ஸ் வச்சு நான் இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.